ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. நேரம் தமிழில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேர். புதுசாக வந்தவங்களுக்காக நான் ஒரு இன்ட்ரோவை கொடுத்துட்றேன். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு கொஷின் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எக்ஸாமில் கேட்டதை வித் ப்ரூஃபோட சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது 72வது பார்ட், 72வது வீடியோவாக போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி 71 வீடியோ போட்டோங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு, இல்லைன்னா எனக்கு பெனிஃபிட் இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எனக்கும் பெனிஃபிட். ஓகேங்களா? சரி, என்ன கொஷின் கொடுத்துருக்கோம் பாருங்கள். எல்சிஎம்க்கும் ஹச்சிஎஃப்க்கும் உள்ள ரேஷியோ, அதாவது ஹச்சிஎஃப்க்கு எல்சிஎம்க்கு உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டுட்டு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 18, 30 ஆகிய எண்களின் மீ பெரு பொது காரணி அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. மீச்சீமா என்ன அப்படின்னு கேட்டுட்டு அதோட விகிதமாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் ஹச்சிஎஃப் அண்டு எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். நம்ம 18க்கும் 30க்கும் ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம்னா வேலை முடிஞ்சுங்க. 2 நம்பரும் 6ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நான் 6ஆல் போடுறேன். 3 × 6 18, 5 × 6 30. அப்போ இந்த நம்பரோட ஹச்சிஎஃப் என்ன? ஹச்சிஎஃப் வந்து 6. ஓகேங்களா? நான் மேலே ஹச்சிஎஃப்னு எழுதிக்கிறேன். ஹச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. மேலே ஹச்சிஎஃப் எழுதிட்டேன். எல்சிஎம் அப்படியே சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாங்க. 3, 5 இருக்குது. காமனாக 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ அப்படியே எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிட்டு நமக்கு வேலை முடிஞ்சுங்க. 6 × 5 30, 30 × 3 90. அப்போ நமக்கு ஹச்சிஎஃப் வந்து 6ன்னு கிடச்சிருக்கு, எல்சிஎம் வந்து 90ன்னு கிடச்சிருக்கு. இதே சிம்பிளை பண்ணிட்டா நமக்கு வேலை முடிஞ்சுங்க. சேம் 6ஆல் அடிக்கிறேன். 6 15 × 6 90. அப்போ நமக்கு ரேஷியோ என்ன? ஹச்சிஎஃப்க்கு எல்சிஎம்க்கு உள்ள ரேஷியோ 1:15. இதே கொஸ்டினை கூட மாற்றி கேட்கலாம். இப்போ எல்சிஎம்க்கு ஹச்சிஎஃப்க்கு என்ன ரேஷியோன்னு கூட நெக்ஸ்ட்டு நம்ம வரப்போகிற குரூப் 4ல் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? 1:15ங்கிறது ஹச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கு உள்ள ரேஷியோ. இதே இது வந்து எல்சிஎம்முக்கும் ஹச்சிஎஃப்க்கு உள்ள ரேஷியோ கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. 15:1 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் கேட்குறக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? இப்போது இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோம். கொஷின் நம்பர் 189வது கொஷினில் எப்போ கேட்டிருக்காங்க? இன்ஜினியரிங் 2022ல் கேட்டிருக்காங்க. 2022 180வது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 198வது கொஷினை கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 2023ல். இதோட பெனிஃபிட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்கூல் புக் சம்முங்க. எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6th செகண்ட் டேர்மில் இருக்குது. 6th செகண்ட் டேர்மில் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் இருக்கவங்க பார்த்துக்குங்க. நம்ம நாளாக தமிழ் மீடியம்ப்பா, அதனால் நான் எடுத்துக்காட்டு 8ல் இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன? 1:15 அப்படின்றது ஆன்சர். எல்சிஎம் ஹச்சிஎஃப்க்கு கேட்டாங்கன்னா 15:1. நமக்கு கேட்டது ஹச்சிஎஃப் எல்சிஎம்க்கு கேட்டனால 1:15. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.